உங்க ஹார்ட் ஒர்க் சரியா இருக்கலாம், ஆனா உங்க லைஃபோட ஃபவுண்டேஷன் மோசமா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நீங்க எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்னு, ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒரு குடிசை ஹட் ஃபவுண்டேஷனை வச்சுட்டு அது மேல ஒரு பேலஸை கட்ட பார்க்குறீங்க. இது உங்க லக் இல்ல, இது உங்க ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட். உங்க மூளையில உள்ள அந்த ஆர்கிடெக்சர் தோல்வியை தான் ஜெனரேட் பண்ணுது. நீங்க எப்பவுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாம தவிக்கிறதுக்கு காரணம் உங்க ப்ளூ பிரிண்ட்ல உள்ள கிராக்ஸ் தான். இன்னைக்கு நம்ம உங்க ஃபெயிலியர் மைண்ட் செட்டை கிழிச்சு எறியலாம். வெற்றிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு சிஸ்டம். உலகத்துல 99% பேர் தோக்குறாங்க, ஏன்னா அவங்க அவுட்கமை டார்கெட் பண்றாங்க, சிஸ்டமை கிடையாது. ஒரு பில்டிங்கோட அழகு மேல தெரியலாம், ஆனா அது நிக்கிறது கீழே உள்ள இன்ஜினியரிங்ல தான். அதுதான் த சாவரின் ஆர்கிடெக்ட் ஃபேஸ். நீங்க உங்க லைஃபை ஒரு பிளான் இல்லாம ரேண்டமா வாழுறீங்க. நீங்க எழும்புற டைம், நீங்க பேசுற மக்கள், நீங்க கன்சியூம் பண்ற கான்டென்ட், இது எல்லாமே ஒரு ஃபெயிலியர் ப்ளூ பிரிண்ட். இன்னைக்கு நம்ம ஆர்கிடெக்ட் ஃபேஸோட மிக முக்கியமான சிஸ்டமை பார்க்க போறோம். நீங்க எப்படி உங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ரீடிசைன் பண்ணி சக்சஸை ஒரு மெக்கானிக்கல் நெசசிட்டியா மாத்தணும்னு இந்த ரெவலேஷன்ல பார்க்கலாம். நம்ம மூளையில ஹோமியோஸ்டாசிஸ் தான் உங்களை எப்பவுமே சேஃபா வச்சுக்க பார்க்கும். நீங்க ஏதாவது பெருசா பண்ண நினைச்சா உங்க அமிக்டலா இன்ஸ்டன்டா பயத்தை ட்ரிகர் பண்ணும். இதுதான் உங்க ஃபவுண்டேஷன்ல உள்ள கிராக். சைக்கலாஜிக்கலா பார்த்தா காக்னிட்டிவ் என்ட்ரோபி அப்படின்னு சொல்றது உங்க தாட்ஸோட குழப்பம். நீங்க உங்க தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணாம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றது உங்க மூளையில உள்ள சங்க் காஸ்ட் ட்ராப். நீங்க ஒரு தப்பான வழியில போனாலும் அதையே தொடர்ந்து பண்றது உங்க ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ். டோபமின் பேஸ்லைன் பத்தி பேசுவோம். நீங்க எப்போ சீப் என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கீங்களோ அப்போ உங்க ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டிசேபிள் ஆகிடும். ஏன்னா நீங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஒரு ஆர்கிடெக்ட் தன்னோட டோபமீனை டிலேட் ரிவார்ட்ல இருந்து தான் எடுப்பான். அவனுக்கு சின்ன சின்ன பிளஷர்ஸ் தேவை கிடையாது. டிசிஷன் ஃபெட்டிக்னா என்ன தெரியுமா? நீங்க எப்பவுமே யூஸ்லெஸ் விஷயத்துக்கு முடிவெடுக்கும் போது, பெரிய பிசினஸ் ஆர் லைஃப் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது உங்க மூளை டயர்ட் ஆகிடுது. சர்க்கேடியன் அலைன்மெண்ட்டும் ஸ்ட்ரக்சரும் கூட இந்த ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கு. உங்க லைஃபை நீங்க பில்ட் பண்ணலன்னா நீங்க எப்பவுமே வேற யாரோ கட்டின பில்டிங்ல லேபரா தான் இருப்பீங்க. நீங்க உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு, உங்க சோஷியல் சர்க்கிளுக்கு, உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு எஸ் சொல்லி சொல்லி உங்க ஃபியூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கோ. People don't follow dreamers, they follow architects who have a solid plan. இதுதான் சாவரின் லாஜிக். இப்போ உங்க வாழ்க்கையை ஆடிட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தடவை உங்க பிளானை எக்ஸிகியூஷன் பண்ணாம டிஸ்ட்ராக்ட் ஆனீங்க? அது ரிலாக்ஸேஷன் கிடையாது, அது ஸ்ட்ரக்சரல் கொலாப்ஸ். நீங்க எழும்பும்போது உங்க ப்ரையாரிட்டிஸை வேற யாரோ டிசைட் பண்றாங்களா? நீங்க உங்க ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ரியாக்ட் பண்றீங்களா? அப்போ நீங்க இன்ஜினியர் கிடையாது, நீங்க ஒரு டூல். நீங்க உங்க ஃபெயிலியர் பத்தி பயப்படுறீங்க. நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்தா மக்கள் சிரிப்பாங்கன்னு பயம். உங்க ரொட்டீன்ல ஒரு ஆடிட் பண்ணுங்க. உங்க அடிக்ஷனுக்கும் உங்க ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்க சிஸ்டம்ல உள்ள எனர்ஜியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம அதை வேஸ்ட் பண்றீங்க. அது மென்டல் டீகே ஆகி உங்களை ஒரு கன்சியூமரா மாத்துது. நீங்க ஒரு மிகப்பெரிய எம்பையரை கட்டி எழுப்புற கெப்பாசிட்டி வச்சுட்டு அதை யூஸ்லெஸ் டாக்ல வேஸ்ட் பண்றீங்க. இதுதான் உங்க உண்மை. நீங்க ஒரு லேபர், ஆனா உங்க லேபர் ஸ்டேட்டஸை ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்டுன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றீங்க. சாவரின் ஆர்கிடெக்சர் எப்படி பண்றது? ஸ்டெப் 1, டியர் இட் டவுன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய வீக் ஹேபிட்ஸை ஃபுல்லா இடிங்க. அந்த குடிசை ஃபவுண்டேஷனை ஃபுல்லா அழிங்க. உங்களுக்கு நியூ ப்ளூ பிரிண்ட் வேணும், உங்களுக்கு ஆட்டோமேஷன் வேணும், உங்களுக்கு ஹை வேல்யூ ஃபோக்கஸ் வேணும். அதை டிலே பண்ணாதீங்க. ஸ்டெப் 2, பில்ட் த புரோட்டோகால்ஸ். அந்த லேசர் ஃபோக்கஸ் செஷன்ல உங்க பிரெயினை யூஸ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக் எனர்ஜியை உங்க பிசினஸ்ல, உங்க ஃபிட்னஸ்ல, உங்க வெல்த் கிரியேஷன்ல யூஸ் பண்ணுங்க. சாவரன் ஆர்கிடெக்சரோட கோர் லாஜிக் எசென்ஷியலிசம். எசென்ஷியலிசம்னா உங்க மிஷனுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் கிழிச்சு எறிகிறது. நீங்க உங்க டிசிஷன் ஃபெட்டிகை அவாய்ட் பண்ண ஸ்ட்ரிக்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. உங்க மார்னிங் ரொட்டீன்ல உங்க எஃபிஷியன்சியை டிசிப்ளின்னு சொல்ற ஸ்டீலால கட்டி போடுங்க. 4 AM எழுந்து வேலை செய்ய உங்க மூளை சேஃப் ஜோனுக்கு போக நினைக்கும் போது உங்க சாவரின் ஆர்கிடெக்ட் ப்ளூ பிரிண்டை எடுங்க. இது ஏன் சிஸ்டம்,
நான் இதை ஃபாலோ பண்ணியே தீருவேன்னு அந்த சாலிட் பிளானை ஃபோக்கஸா மாத்துங்க. ரிசெஷன் ப்ரூஃப் வெல்த் எப்படி வரும்? நீங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுனா கிடைக்காது. சிஸ்டமிக் லெவரேஜ் யோசிக்கணும். ஆர்கிடெக்சர்ல ஒரு விஷயம் இருக்கு, த மல்டிப்ளேயர் எஃபெக்ட். டெலிகேஷன், ஆட்டோமேஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன். இது மூணும் சரியா இருந்தா யாராலையும் உங்களை மேனிபுலேட் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆர்கிடெக்டா மாறலாம். உங்க என்வாயன்மெண்ட்டை ஆடிட் பண்ணுங்க. உங்க டெஸ்க்ல இருந்து உங்க நெட்வொர்க் வரைக்கும் எவ்ரிதிங் ஷுட் சர்வ் யுவர் எம்பயர் பில்டிங். ஸ்டாப் பீயிங் அ விக்டிம் ஆஃப் யுவர் லேசினஸ். ஸ்டார்ட் பீயிங் த இன்ஜினியர் ஆஃப் யுவர் சக்சஸ். எக்ஸிகியூஷன் தான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய பவர். அதை காப்பாத்திக்க உங்க சிஸ்டம் தான் உங்க பாடிகார்டு. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இன்னும் அந்த ஃபெயிலியர் ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு லேபரா வாழ போறீங்களா, இல்ல உங்க ஃபவுண்டேஷனை மாத்தி ஒரு சாவரன் ஆர்கிடெக்டா மாற போறீங்களா? டிசிப்ளின் இஸ் த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஆஃப் அ கிங். உங்க மூளையில இருக்கிற அந்த லேசினஸ், உங்க பாவர்ட்டி ப்ளூ பிரிண்ட், உங்க யூஸ்லெஸ் எக்ஸ்கியூசஸ் கிழிச்சு எரிஞ்சிட்டீங்க. பில்ட் யுவர் சாவரன்டி, பில்ட் யுவர் எம்பயர். இந்த ஷேடோ சைக்காலஜி தமிழ். See you at the top.